அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அலுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நேரிலையவர் தம் புணர்முலை நெருக்கில் நெருக்கிய மனத்தினேன், வீணில் போரிலை வெறியர் புகழ்பெறு வெறியேன், புனைகளை இலர்க்கு ஒரு கலையில் ஏரிலை எனினும் கொடுத்திலேன், நீல உடுத்து உடுத்து ஊர்தொறும் திரிந்தேன், ஏரிலை விளைந்து பூண்டு உளம் கழித்தேன், எனினும் காத்தருள் எனையே. இதுதான் இந்த 6வது பாடல். இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நேர்த்தியான அலங்காரம் கொண்ட மங்கையரின் நெருங்கிய ஸ்தனங்களின் மேல் மிக்க ஆர்வத்தை உடைய மனத்தினனாகவும், வீண் பேச்சு பேசி திரிபவர்களின் கூட்டத்தில் புகழ் பெற்றவனாகவும், உடுக்க உடை இல்லாதவர்களுக்கு என்னுடைய உடையில் இருந்து ஒரு நூல் இலையும் கொடுக்க மனமில்லாதவனாகவும், தாம்பிகமாக பல உடைகள் உடுத்து திரிபவனாகவும், அழகிய அணிகலன்களை விருப்புடன் பூண்டு மனம் மகிழ்கின்ற வீணனாகவும் இருக்கும் என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு தான் இந்த பாடலையை அமைச்சிருக்காங்க. அப்போ இதில் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த டாம்பிகமான வாழ்க்கை, அந்த நகை இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியேவும் ஒரு பந்தாவாக வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. அப்புறம் மங்கையரை தேடி அலைஞ்சு அவங்களுடைய அந்த இச்சைக்காக அந்த மங்கையரை தேடி அலைந்து அதில் சுகம் காணக்கூடிய அந்த நிலை. அப்புறம் வீண் பேச்சு பேசி திரிபவர்களுடைய கூட்டத்தில் போய் சுற்றி திரிபவனாக இருக்கிறேன். அப்புறம் உடை இல்லை என்று இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட ஒரு உடை கொடுக்கணும், ஒரு பழைய துணியை கூட போட்டிருக்க ஒரு உபயோகப்படுத்தின துணியை கூட கொடுக்க மனமில்லாதவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு சிறப்பாக 2 விஷயம் பார்ப்போம். இந்த உடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உடை இல்லாமல் அந்த உடையை கூட கொடுக்க இல்லாமல் இருக்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபர இன்பம் பர இன்பம் அபர இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த அபர இன்பத்தில் இந்த இது வருது, இந்த உடை இல்லாதவங்களுக்கு இந்த உடையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதை நம்ம என்னென்னு படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உறுதி கூறல் அப்படின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் அருமையான பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடலில் இந்த வரிகளில் அவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது இந்த டாம்பிகமாக உடை அணிஞ்சிட்டு இந்த சுற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு எது செய்யணும், ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், செய்ய வேண்டியதை செய்யாமல் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு அதுதான் இன்பம் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் அற்புதமான பாடல். இதை நான் படிச்சுட்டு சிறிதாக ஒரு விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அபர இன்பம் பர இன்பம் அதை பற்றி பார்ப்போம். உறுதி கூறல் 1. கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணியோடே திரிகின்றீர் தெருவில், பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே 2 சேர்ந்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே, சாமாந்தர் ஆகா தரம் சிறிது உணரீர், தத்துவ ஞானத்தை இற்றென தெரியீர், மாமாந்த நோயுற்ற குளவியில் குலைந்தீர், வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர்,
காமாந்தகாரத்தில் கண்மூடித் திரிவீர், கற்பன கற்கிலீர், கருத்தனை கருதாது, ஏமாந்து தூங்குகின்றீர், விழிக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர், பித்துலகீரே. பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நண்ணாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே, கண்ணார நீர்விட்டு கருத அறியீரே, எண்ணாதது என்னவும் நேரும் ஓர் காலம், எத்துணை கொள்கின்றீர், பித்துலகீரே. பாருங்க, எவ்வளோ அருமையான வார்த்தைகள். இப்போ இந்த பாடலில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் சொல்லிட்டாங்க. அருமை. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், அதே சமயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு வரிகளும் பாருங்கள், அற்புதமான வரிகள். கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எண்ணாதது என்னவும் நேரும் ஓர் காலம், எத்துணை கொள்கின்றீர், பித்துலகீரே. இப்போ நம்ம கடைசி அதுக்கு வரேன். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க, கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். கண்ணும் கருத்துமா நம்ம அந்த இறைவனை நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம கட்டோடையும் கணத்தோடையும் பேரு புகழ் காசு பணத்தோட அப்படி ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னப்பா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அப்படியே மேம்போக்கு அப்படி இருக்கேன், தாம்பியம் அப்படி இருக்கிறேன். பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர். பட்டு சட்டை வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி சென்ட்டுக்கிட்டுலாம் அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு உலகத்தை அப்படியே சுற்றிட்டு வரேன். ஃபங்க்ஷனுக்கு போனேன், ஒரு 4 பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தாவான வாழ்க்கை. எதிர்த்து அப்படி ஒரு பசியோடு ஒருத்தன் வந்தால் கூட இவன் ஏன்டா இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே கண்டும் காராமல் அவன் அங்கே வரும்போது ஏதோ பிச்சை கிச்சை கேட்பான், சில்லறையும் இல்லை அதுவும் இல்லை, இது வேறு இவங்க தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ஷன் ஆகி போகிறது. அந்த மாதிரி நிலையில் இருக்கேன். அப்புறம் கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே 2 சேர்ந்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர், பித்துலகீரே. பாருங்கள், இந்த இடத்துல 8 2 சொல்கிறாங்க பாருங்கள். அந்த உயிரையும் பரம், உயிர் அந்த பரம் 2 ஒன்றாகணும். இதை நம்ம உணராமல் 2 சேரணும். நம்ம அந்த இறையோட அந்த கலப்பு ஏற்படணும். அந்த கலப்பு ஏற்படுறதுக்கு தான் வள்ளல் பெருமான் இவ்வளோ விஷயங்களும் திருவருட்பாமுள்ள நம்ம சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம அந்த 8 2 பற்றியெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. நம்ம இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்கோமா, எல்லாமே கிடச்சிட்டு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நல்ல போகங்களை அனுபவிக்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குதா, இது போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். 8 2 சேர்ந்து என்னவும் அறியீர். இது 8 2 பற்றி நம்ம விளக்கமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இருந்தாலும் அது வாய்ப்பு கிடைக்கும்போது அதுக்கு அடுத்து ஒரு போடலாம். 8 2 பற்றி இன்னமும் சிறப்பாக போடலாம். சரி, அடுத்து சாமாந்தர் ஆகா தரம் ஜிரிது உணரீர், தத்துவ ஞானத்தை இற்றதென அறியீர், மாமாந்த நோயுற்ற குளவியில் குலைந்தீர், வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர். பாருங்கள், நம்ம பெறக்கூடிய இந்த மகிழ்ச்சியிலாம் அற்ப மகிழ்ச்சி. இதைத்தான் நம்ம ரொம்ப பெருசாகவும் நம்மளே அப்படி நினச்சிக்கிறோம். சரி, அப்புறம் காமாந்தகாரத்தில் கண்மூடி திரிவீர், கற்பன கற்கிலீர், கருத்தனை கருதாது, ஏமாந்து தூங்குகின்றீர், விழிக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர், பித்துலகீரே. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே சொல்கிற அந்த தீமைகள் பாருங்கள். பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே. பாருங்கள், பகராத வன்மொழி எதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நண்ணாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே. இதான் பாருங்கள், நடவாத நடக்கைகள். அந்த பெண்களை தேடி அலைஞ்சு அந்த இன்பத்துக்காக அலைகிறது. அப்புறம் வீணர்கள் கூட்டத்தில் போய் பேசி வீணாவே பேசி அழிஞ்சு போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே, கண்ணார நீர் விட்டு கருத அறியீரே. பாருங்கள், அந்த இறைவனை அழுது அந்த இது பண்ணணும். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அப்படின்னு ஞானஸ்ரீயில் முதல் பாட்டில் சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்ணீர் அந்த கடவுளை நினைக்கும் போது கண்ணீர்லாம் ஊற்றெடுத்து ஓடணும். அந்த மாதிரி ஒரு பக்தி. அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே, கண்ணார நீர் விட்டு கருத அறியீரே, எண்ணாதது என்னவும் நேரும் ஓர் காலம்,
எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. என்னாதது என்னவும் நேரும் ஓர் காலம்னா இப்போ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த அந்திம காலம் சொல்கிறாங்கல்ல, முடிவு, அதாவது வயோதிகமாகி அந்த மரணத்தை நெருங்க அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி இண்டிகேஷன்லாம் வந்து உடல் தளர்வு, சோர்வு, பலவிதமான நோய்களும் ஒரு நாள் அவதிப்பட்டு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு உடல் தளர்ச்சி ஏற்பட்டு நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இவங்க நம்மளே கணிச்சிடலாம் இவங்க வந்து இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஸ்டேஜில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். இப்போ நம்மளே வந்து பார்த்துருப்போம், நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா இன்னமும் வாழணும்னு ரெண்டும் அந்த குழப்பத்தில் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வாழலாமா, சரி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது போயிடலாமா அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. வந்து அது வந்து கொடுமையாக இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சாப்பிட்டா அதனால் நிறைய அவதிப்படுவாங்க. அதே சமயத்தில் அது இச்சைக்கும் அதுக்கும் இடையில அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் வெளியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இவங்களால் போகவும் முடியாது, ஆனால் போகணும்னு பிரியப்படுவாங்க. கூட்டிகிட்டு போவோம், அவங்களே வந்து இவங்களை எதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இவங்க அந்த சமயத்தில் தான் அதிகமாக போய் ஆளுகளை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான நிலைகளில் அந்த நிலையில் வெளியே சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நம்மளுடைய இயலாமையும் இருக்கும். அதாவது அவங்க கூட்டிகிட்டு போனாலும் நம்மளால் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல வெளியே போய் இருக்க முடியும், வீட்டில் வந்து கொஞ்சம் படுக்கணுன்ற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னொன்று மரண பயம் வேறு நம்மளை துரத்திட்டு வரும். அதான் கொடுமையிலையும் கொடுமையாக இருக்கும். இன்றைக்கி வந்துடுமோ, நாளைக்கு வந்துடுமோ, காலைல எந்திரிப்போமோ, சின்னதாக ஒரு இது மாதிரி வந்த உடனே இதுதான் போல இருக்குது போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி திரும்ப அதுலேருந்து அப்படி சரியாகி வருவாங்க. கொஞ்ச நாள் சரியாக இருப்பாங்க, திரும்ப நோய்வாய்ப்படுவாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ என்னாதது என்னவும் நேரும் ஓர்காலம் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. அந்த சமயத்தில் நம்மளுடைய நிலவரம் எப்படி இருக்கும். வள்ளல் பெருமான் அதான் சொல்லுவாங்க ஞானசிரியையிலையும், அந்த மரணம் வரும்போது என்ன செய்ய போகிறீங்க, யார் உங்களை காப்பாற்ற முடியும், நம்ம யாராக காப்பாற்ற முடியுமா, டாக்டர் காப்பாற்றுவோம், மருந்து மாத்திரைகள் காப்பாற்றுமா, ஒன்றுமே காப்பாற்றாது. அப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு நாங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த வழிமுறைகள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் அருட்பா முழுவதுமே அதுதான், மரணமில்லா பெருவாழ்வை தான் ஃபுல்லாக சொல்லிட்டு வருது. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறணுன்றது தான் வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கையே. அதுதான் நம்ம வந்து எல்லோருமே வந்து இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழணும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமான். அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் செயல்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் செயல்கூடும்னா இதையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வும் சத்தியமாக சாத்தியம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நம்ம வந்து எதை செய்யணுமோ அதை செய்யணும், செய்யக்கூடாததெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறோம், எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது இல்லை அப்படின்றதான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாரு. கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர் விட்டு கருத அறியீரே. கடவுளை வந்து வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த பக்தி செய்து அந்த நம்ம பூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இது சொல்லிவிட்டு அப்போ அந்த அபர ஜீவகாருண்யம் அப்படின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஜீவகாருண்யம் இன்ட்ரடக்ஷன்லேருந்து பார்த்துட்டு அப்படியே அதுக்கு போயிடலாம். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்ன என்றால், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க, ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில், ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். அப்போ அந்த ஆன்ம உருக்கம் வரணும். அந்த ஆன்ம உருக்கத்தை வச்சு தான் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜீவகாருண்யம் ஒழுக்கத்துக்கு வந்து ஆன்ம உருக்கம் அவசியம் தேவை அப்படின்றாங்க. அந்த ஆன்ம உருக்கம் உண்டாக தான் அந்த கடவுள் விளக்கம் வந்து கடவுள் விளக்கமாகி அந்த அருள் வெளிப்பட்டு விளங்கும்ன்றாங்க. அந்த அருள் வெளிப்பட்டு விளங்க
அந்த கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும் அப்படின்றாங்க. இதைத்தான் வந்து அவர் வந்து கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்க அபரஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும். அதாவது பசி கொலையை தவிர்த்து தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் இதை மட்டும் பிற ஜீவர்களுக்கு நம்ம நீக்கணும் அப்படின்னோம்னா அதுதான் அபரஜீவகாருண்யம். சரி, பரஜீவகாருண்யம்னா பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வது பரஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும். அப்போ இந்த பரஜீவகாருண்யமான பசியையும் கொலையையும் நாம் தவிர்த்தோம்னா பிறருக்கு ஏறக்கூடிய பசியையும் அந்த கொலை உண்டு போவாங்கன்ற அந்த சூழ்நிலையில் அதை நம்ம அவங்களுக்கு தவிர்த்து விட்டோம் அப்படின்னோம்னா அதுதான் வந்து பரஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க. இது வந்து இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க அபர இன்பம் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்வதில் வரும் இன்பம் அபர இன்பமாகும். அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். அவை யாவையெனில், உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமல் இருப்பதற்கு இடமில்லாமலும், உழுவதற்கு நிலமில்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி, உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலியானவை கொடுத்து பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும், அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேசமும் ஜீவகரணத்தில் பூரணமுமாக தோன்றுகின்றவையாதலால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். அப்போ அபர இன்பம்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க பாருங்க. உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள், இதெல்லாம் கொடுத்து நம்ம செய்யக்கூடிய அந்த ஜீவகாருண்யம் வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் வந்து அபர இன்பம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன், எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா, இங்கே சொல்கிறாங்கல்ல, அதாவது உடுக்க உடை இல்லாதவர்களுக்கு என்னுடைய உடையில் இருந்து ஒரு நூல் இலையும் கொடாதவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஆனால் இங்கே வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் என்ன சொல்கிறாங்க, உடுக்க உடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கணும், அப்புறம் இருக்க இடம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அப்புறம் பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள், இந்த மாதிரி இந்த உலகாதாய விஷயங்கள் எல்லாம் அவங்க அவதிப்படுறவங்களுக்கு அந்த இச்சைகள் எல்லாம் போக்குவதற்கு நாம் முடிந்த அளவு உதவி செய்யணும். அதைத்தான் வந்து எப்படி சொல்கிறாங்க, இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். அதையெல்லாம் நம்ம நிவர்த்தி செய்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா அதுதான் வந்து அபர இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர இன்பம் அப்படின்றது வந்து பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். அப்போ பர இன்பம்ன்றது வந்து பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதில் வரும் இன்பம் பர இன்பம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.